மங்களூர் பன்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவோ இல்லை டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செய்ய ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப டேஸ்டியான இந்த மங்களூர் பன்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு 2 நல்லா பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சோண்டு நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோட ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கலாம். எடுத்தோன்னே ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதை நான் நைட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 6 மணி நேரம் ஊறணும். காலையில் எடுத்து மாவை பார்த்தா மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கொஞ்சம் மைதா மாவை அப்படியே கையில் தடவி மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காமல் சும்மா ஒரு 2 தேய்ச்சி விட்டுட்டு நல்லா சூடான ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க. போட்டோன்னே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இதை நீங்கள் மாவு கலக்கணுன்னு செய்யக்கூடாது. மாவை ஃபெர்மனண்ட்டாக ஒரு 6 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 8 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் காலையில் செய்கிறதுக்கு ராத்திரியே மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சால் சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் சட்னி கூட இல்லாட்டி வெஜிடபிள் குருமாவோட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.